श्रीकृष्णचरणाम्भोजे गुरज्ञानतत्परम् गुरुं विजयगोपालयतीन्द्रम् वैष्णवोत्तमम् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा जय बोल सद्गुरुनाथ महाराज की पुण्यारण्ये नृसिंहैकनाम सिंहो विराजते यन्नादतफलायन्ते महाकल्मषकुञ्जराः ஆறாவது ஸ்கந்தம் நாமமாத்யத்தை விஸ்தாரமாக நம்ம கேட்டோம். அதில் ஆரம்பத்திலேயே அழகாக ஸ்ரீதர சுவாமிகள் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். புண்ணியாரண்யே நிசிம்ஹைக நாமசிம்ஹோ விராஜதே. காட்டில் சிங்கம் இருக்கும். இது புண்ணியாரண்யம், புண்ணியமாகிய காட்டில் இந்த சிங்கம் இருக்கான். எந்த சிங்கம்னா நிசிம்ஹைக நாமசிம்ஹோ. நிசிம்மம் என்கிற சிம்மம் இருக்குன்னு சொல்லலாம். நரசிம்மையே சிங்கமாக சொல்லலாம். அது நிசிம்ஹைக நாம சிம்ஹோ விராஜதே. நிசிம்மா என்கிற நாமமாகிய சிம்மம் இருக்கு. இந்த நாம சிம்மத்துடைய கர்ஜையினால என்ன ஆகுனா என்னாதத பலாயந்தே மகாகல்மஷ குஞ்சராக. இந்த சிம்மத்துடைய கர்ஜனையை கேட்டால் மகாகல்மஷம் என்ன பாவங்கள்லாம் இருக்கோ அந்த யானைகள்லாம், நம்மளுடைய பாவங்கள்லாம் யானை அளவுக்கு தான் இருக்கு வச்சுக்கோ. மகாகல்மஷ குஞ்சராக. இந்த யானை அளவுக்கு இருக்கிற பாவம் கூட நரசிம்மா நரசிம்மா அப்படின்னு சொன்னாலும் அது என்ன ஆறுதான் அந்த நரசிம்மத்தினுடைய அந்த கர்ஜனையினாலேயே நரசிம்மர் என்ன கர்ஜனை பண்ணினார்னு பின்னாடி சொல்றார். கட்டத்திரி துர்வார குர்வாரம் குரு குரு குருன்னு கத்தினாராம். என்ன அர்த்தம்னா பிரகலாதன் மாதிரி என் மடியில் ஏறினா எல்லாரும் குரு 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 குருவை பிடிச்சிங்கோன்னு துர்வார குருவாரம் அப்படி இவர் ஸ்ரீதர சுவாமி சொன்னாரோ நினைக்கிறேன். என்னாததா பலாயந்தே. நீ பகவன் நாமத்தை சொல்றியோ இல்லையோ, குருநாமத்தை சொன்னா கூட போதும். குருநாதா அப்படின்னு குருவை ஸ்மரிச்சாலே போதும். மகாகல்மஷ குஞ்சராகா. அந்த மகாகல்மஷமாகிய யானைகள்லாம் பயந்து ஓடும் என்று சொல்றார். நாம மகாத்மியத்தை சொன்ன பிறகு மேலே சிருஷ்டி விஷயத்தை வர்ணிச்சினவரா. அதில் விஸ்வரூபன் என்பவன் தேவர்களுக்கு குருநாதனாக இருந்தான் என்று சொல்ல, தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதியாச்சே இவன் ஏன் வந்தார் என்று கேட்க, தேவர்கள் குருநாத மரியாதையாக நடத்தலை. எப்பவுமே குருநாதட்ட மரியாதையாக இருந்துட்டோம்னா சிவே ருஷ்டவ் குருஸ்பிராதா உறவு ருஷ்டே நகஸ்சன அப்படின்னு குரு கீதையில் சொல்கிறான். சிவனை சிவே ருஷ்டே சிவன் கோபிச்சு விட்டான்னா குரு காப்பாற்றிட்டு வரான். உறவு ருஷ்டே நகஸ்சன குரு கோபிச்சுட்டான்னா யாரும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறார். அதனால இந்திரன் தேவனா இருந்தா கூட குரு மறைஞ்சு போயிட்டான். ஒருத்தனுடைய ஜாதகத்திலேயே குரு ஒழுங்கா இல்லைன்னா அப்புறம் ஒழுங்கா ஒன்றும் நடக்காது. கல்யாணம் ஆகாது, குழந்தை பிறகு எல்லாத்துக்கும் குரு தான் வேணும். அதனால இங்கே குரு இல்லாததுனால அந்தர்தான கதின்னு ஒரு அந்தர்தான மாயில மறைஞ்சுட்டான். தேவர்களாம் பிரம்மா கிட்ட சொல்ல விஸ்வரூபனை போய் குருவா வச்சுங்கோ என்று சொல்லி அனுஷா விஸ்வரூபனை கேட்டால் நான் குருவா இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னா. ஏன்னா குருவாக இருந்தால் என்ன ப்ராப்ளம்னா சிஷ்யருடைய பாவம்லாம் வந்துடும். இப்போ எல்லாரும் குருவாக இருக்கணும்னு ஆசைப்படுறான். குருவாக இருக்கும்போது ஆசைப்பட்டால் என்ன ப்ராப்ளம்னா சிஷ்யாருடைய பாவங்கள் வரும். ஜாகிரதையாக இருக்கணும். அதனால் இவர்களுக்கு குருவாக வரத்துக்கு இஷ்டம் இல்லைன்னா இல்லை கொஞ்ச நாளைக்கு வாங்கோ என்று கூப்பிட்டு அழிச்சுன்னு போனார்கள். அப்பா அவர்களுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். நாராயண கவச்சம். கவச்ச மந்திரம்னு எல்லா தெய்வங்களுக்கும் கவச்சம் இருக்குது. கணேச கவச்சம், ஸ்கந்த கவச்சம், எல்லா தெய்வங்களும் ஒரு என்னென்ன எந்தெந்த தெய்வம் இருக்கோ எல்லா தெய்வத்துக்கும் கவச்சம் இருக்கு. இந்த கவச்ச மந்திரத்தினுடைய ஸ்பெஷல் என்னன்னா என்னுடைய தலை கால் ஒவ்வொரு இந்திரியங்களையும் காப்பாற்றட்டும், ஒவ்வொரு மூலையிலையும் காப்பாற்றணும். அந்த மூலை இந்த மூலை மேலே கீழே எல்லா இடத்துலையும் காப்பாற்றணும். இதெல்லாம் பிரார்த்தனை இருக்கும்.
அவன் சத்ருக்களை ஒழிக்கணும், அதெல்லாம் வேறு அதில் இருக்கும் பிரார்த்தனை. நமக்கு அதெல்லாம் அந்த பாக்கி கவச்சம் படித்தா இந்த நாராயண கவச்சம் கொஞ்சம் சாத்விகமாக இருக்குது. ஏன்னா எல்லா அவதாரங்களையும் சொல்லி ஒவ்வொரு அவதார பகவானும் நம்மளை காப்பாற்றணும் என்று சொல்லி விதிட்சு திக்ஷூர்ம மதசாந்தாதந்தர் பகிர் பகவான் நாரசிம்ஹா பிரஹாபயம் லோகபயம் ஸ்வனேன ஸ்வதேஜசா கிரஸ்த சமஸ்த தேஜா. நரசிம்மர் இல்லாத இடமே கிடையாது. விதிட்சு திக்ஷு ஊர்தம் எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கிற நரசிம்மர் நம்மளை காப்பாற்றணும் என்று சொன்னார். இங்கே நரசிம்மன் சொல்லாமல் நாரசிம்மகான்னு உண்டார். நரசிம்மன் தான் சொல்லணும், நாரசிம்மகான்னு நடத்தினா நரசிம்மனுடைய பக்தன் பிரஹ்லாதன் காப்பாற்றணும்னு விட்டார். அவன் எப்படி காப்பாற்றணும்? ஸ்வநரசிம்ம நாம கர்ஜனேன, அந்த பிரஹ்லாதன் பண்ணக்கூடிய நாம கர்ஜனத்திலேயே நம்மளை காப்பாற்றட்டும் என்று இந்த நாராயண கவசத்தை உபதேசம் வாங்கிட்டு கடைசியில் குருவையே வதம் பண்ணிட்டான் இந்திரன். குருத்தோஹன்யா குரு நபி என்று சொல்கிறான். கோபம் வந்தால் குரு கூட பார்க்க மாட்டான், அடிச்சு வதம் பண்ணிடுவான். அந்த குருவை பண்ண பாபம் வர அதை பல பேருக்கு பிரித்து கொடுத்தான். இதை பார்த்து அந்த விஸ்வரூபனுடைய தகப்பனார் தொட்டா என்பவர் இந்திரனை போடுறதுக்குன்னு ஆபிசார யாகம் பண்ணினார். அதில் மந்திரத்தில் தோஷம் வந்துடுச்சு. மந்திரத்தெல்லாம் கரெக்டாக சொன்னோம். அவட்சரம் அனாயுஷ்யம் விஸ்வரம் வியாதி பீடிதம்ங்கிறார். நீ அக்ஷர பிசகா மந்திரம் சொல்லி ஸ்வரம் மாற்றி சொல்லி நீ அக்ஷதையை போட்டேன்னா அக்ஷதா சஸ்திர ரூபேன வஜ்ரம் பததி வஸ்தகே. அவனுக்கு அக்ஷதையாக விடாது, அவனுக்கு வஜ்ரம் மாதிரி தலையில் விழுவான். அதனால தான் மந்திரம் தெரியாத வாட்டெல்லாம் அக்ஷதை கொடுக்கறது இல்லை. முதல்ல சாஸ்திரிகிட்ட கொடுத்து போட சொல்லிட்டு அப்புறம் அந்த அக்ஷதையை வாங்கி பாக்கி பேர்கிட்ட கொடுப்பான். அதனால் மந்திரங்களை கரெக்டாக சொல்லணும். அது ஸ்வரம் மாறிடுதுன்னா அர்த்தம் மாறிடும். அதனால் இந்திரனை கொள்றதுக்கு பையனுங்கிறதுக்கு வந்து இந்திரனால் கொல்லப்படக்கூடிய பையன்னு அர்த்தம். அதில் அதில் விருத்ராசுரன்ங்கிறவன் புறப்பட்டு வரான். விருத்ராசுரனை கண்டு பயந்து தேவர்கள்லாம் சரணாகதி வந்தார்கள் பகவான. ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீ மம ஸ்ரீஹரி ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீகிருஷ்ண சரணம் ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம. பகவான சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்ணுறார்கள். முதல்ல பத்தியங்களால் ஸ்தோத்திரம் பண்ணார்கள். ஸ்வலாங்குலேன அதிதிதர்த்தி சிந்தும். கிருஷ்ணா காப்பாற்றக்கூடியவன் நீதான்றார். தொய் ரட்சதி ரட்சகை கிவன்யேகி தொய்ச்சா ரட்சதி ரட்சகை கிவன்யேகி. வேதாந்தி சார் பகவான் ஒருத்தன் காப்பாற்றுறேன்னு சொன்ன பிறகு பாக்கி யாருக்கிட்டையும் போக வேண்டாம். பாக்கி வேண்டாம், நாங்கள்லாம் காப்பாற்றுறோம் சொல்லிட்டு பகவான் கைவிட்டான்னா அப்புறம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பகவானை விட்டுட்டு வேற யாரை காலை பிடிச்சோன்னா அது எது மாதிரிங்கிறா? ஸ்வலாங்கோலேன்னா அதிதர்த்தி சிந்தும். ஒருத்தன் என்ன பண்ணால் ஒரு நதி தீரத்துக்கு வந்தான். அவன்கிட்ட நல்ல கொழுத்த புல், நல்ல பெரிய ஃபஸ்ட் கிளாஸ் காலை இருக்குது. அவன் என்ன பண்ணான், அந்த காளையை நீந்த சொன்னான். அந்த காலை நீந்திட்டு போகிறது அதை வாழை பிடிச்சிக்கிட்டு அக்கறைக்கு போயிட்டான். அதே இடத்துல இன்னொருத்தன் வந்தான். அவன் நாய் வளர்க்குறான். அவன் பார்த்தான், ஓஹோ அவன் மாட்டு வாழை பிடிச்சின்னு போகிறதால நம்ம நாய் வாழை பிடிச்சின்னு போகலான்னு இவன் நாயை நீந்த சொல்லி அது வாழை பிடிச்சிட்டான்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சில் போயிட்டான். அது மாதிரி பகவானை விட்டுட்டு வேற யாரை பிடிச்சா அது மாதிரிங்கிறா. ஸ்வலாம்பூலேன்னா அதுக்கு தர்த்தி சிந்தும். பத்தியங்களால் ஸ்தோத்திரம் பண்ணியும் திருப்தி வரலையாம். ஏன்னா பத்தியம்னா மிதாட்சரம். இத்தனை தான் அக்ஷரங்கள் நியமங்கள் இருக்குது. மிதாட்சராணி பத்தியானி நனீயந்தே ஹரே குணானு இது பத்தியரதுஷ்யந்தா சத்யோ கத்யேன துஷ்டோரு அங்கே சொல்கிறார். மேலும் நமஸ்தேஸ்து பகவன் நாராயணா வாசுதேவா ஆதிபுருஷா மகாபுருஷா மகானுபாவா பரமமங்கலா பரமகல்யாணா பரமகார்மிகா கேவலா ஜெகதாதாரா ஹரே கிருஷ்ணா லோகேகநாதா சர்வேஸ்வரா லக்ஷ்மிநாதா. ஹரே கிருஷ்ணா. வெளியில் வந்து போட்டுக்கோங்க, சௌரியமாக தான் வெளியில் போட்டுக்கலாம், இங்கே பேசாமல் இருக்கணும். லக்ஷ்மிநாதா சர்வேஸ்வரா இது பலவிதமான சம்போதனைகளால் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி
ஸ்தோத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியில் என்ன சொல்லிட்டான்னா அதோ ஈச ஜெகித்வாற்றம். சேவருடைய ஸ்தோத்திரம் நல்லா இருக்கும். இவ்வளோ அழகாக ஸ்தோத்திரம் பண்ணாலே பார்த்தா கடைசியில் பிரார்த்தனை மோசமாக போயிடும். அதனால் விருத்ராசுரனை வதம் பண்ணுங்கோ. கடைசியில் அடுத்தவனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பிரார்த்தனை. பகவான் பார்த்தால் விருத்ராசுரனும் பக்தனாக இருக்கான், இவாளும் பிரார்த்தனை பண்ணுறா. அதனால் என்ன பண்ணினா தான் டைரக்டாக சம்மந்தப்பட வேண்டாம்னு நினச்சிட்டாரோ எவ்வளோ தெரியல. ததீச்சின்னு ஒரு மகரிஷி இருக்கா. அவர் நாராயண கவசம் ஜபம் பண்ணி அவர் முதுகெலும்பே நாராயண கவசமாக ஆயிடுத்து. அதை வாங்கிட்டு போனால் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்று சொல்ல உடனே தேவரெல்லாம் ததீச்சி மகரிஷி கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு கேட்டார். என்னடான்னா கொஞ்சோண்டு முதுகெலும்பு கொடுங்கோ, வேற ஒன்றும் வேண்டாம். ஏதோ கொஞ்சம் பருப்பு தாங்கோ ஜீனி தாங்கோன்னா கேட்டால் ஓகேங்களாம். கொஞ்சம் முதுகெலும்பு கொடுங்கோன்னா உடனே சரி கொடுத்துட்டா. தியானத்தில் இருந்து உயிரை விட்டா. அவருடைய முதுகெலும்பு எடுத்து வஜ்ராயுதம் பண்ணிட்டு இந்திரன் யுத்தத்துக்கு வரான். இந்திரனை பார்த்து பயந்துட்டு எல்லா தேவர்களும் உடனே அந்த ஓடக்கூடிய அசுரர்களை பார்க்கலாம் விருத்ராசுரன். ஏன்னா இந்திரன்ட்ட அந்த சக்தி இருக்கு. ஹரேகே ததீச்சேகே தபசாச்ச சேதிதா. அதில் பகவானுடைய சக்தியும் இருக்கு, ததீச்சி மகனுடைய சக்தியும் இருக்கு. அதனால இந்திரன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். அவனை பார்த்து பயந்துட்டு அசுரர்கள் ஓடுறதை பார்த்து விருத்ராசுரன் கூப்பிட்டான். தோ சம்மதம் இகமிருத்தியோ துராவோ. பிறந்தா ஒரு நாளைக்கெல்லாம் சத்து தான் ஆகணும். சாகிறது எப்படி சாகணுங்கிறது தான் முக்கியம். எப்படி சாகணும்னா தியானத்தில் இருந்து உயிரை விடணும். அது கடைசியில் ராமா ராமா ராமான்னு பகவன் நாமத்தை சொல்லிட்டு உயிரை விடணும். நம்ம சொல்லாட்ட பக்கத்தில் இருக்கிறவாவது சொல்லணும். இப்போ எங்கள் பக்கத்தில் யாரும் இருக்கிறதே இல்லை. கடைசியில் ஐசியூவில் கொண்டு விட்டுறா. என்ன அர்த்தம்னா பாக்கியம் இருந்தால் ஐசியூ ஒன்று போக வேண்டியதான். அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே என்ன ஆற்றுல போனாலாவது ஏதோ வாயில் கங்கா ஜலத்தையாவது விடலாம். ஐசியூவில் போய் எங்கே கங்கா ஜலத்தை விட முடியும்? அந்த நிறைய ஊசியில் நிறைய வாட்டர்லாம் ஏற்றுவாலே அதில் கொஞ்சம் கங்கா ஜலத்தை மிக்ஸ் பண்ணினா ஏற்ற சொல்லலாமே தவிர அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மாமி இது மாதிரி பண்ணினாலும் அந்த எப்படியாவது சேர்த்து விடுங்கோ, எப்படியாவது டைரெக்டாக போட்டாங்க என்ன இந்த ஊசி வழியாவது உடுக்குள்ள போட்டும் கங்கா ஜலம். அதனால் கடைசியில் போகிறது ஈஸியாக பட்சி பறக்கிற மாதிரி யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ராமா கிருஷ்ணான்னு ஒரு படுத்திருந்தார் கிளம்பினார்னு சிரமப்படுத்தாமல் கிளம்பணும். அது நம்ம கையில் இல்லை. அதுக்கு அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வச்சுன்னு இப்போ நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டோம்னா பகவான் நினச்சிப்பான். இவன் உடம்புல தெம்பு இருந்த டயத்தை அந்தந்த க்ஷேத்திரத்தில் என்னை ஓடி வந்து பார்த்தானே, கை கால் நன்னா இருக்கும்போது கைகாரியம் பண்ணினானே, வாய் நன்னா இருக்கும்போது ராமன் சொன்னானேன்னு அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் என்று பகவான் ஸ்மரிச்சிப்பான். அதனால் கடைசியில் 2 விதமாக மோட்சம் அடையலாங்கிறத சொல்கிறாங்க. ஒன்று யுத்தத்தில் நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக அங்கே குளிர் பிரதேசத்தில் இருந்துட்டு நமக்காக எல்லையில் நிற்கிறார்களே அந்த வீரர்களுக்கு சத்கதி கிடைக்கும். ஒன்று யோகிக்கு கிடைக்கும், ஒன்று வீரனுக்கு கிடைக்கும். நம்மளை மாதிரி உத்ராசனம் சொல்கிறான், நமக்கு யோகி மாதிரி தியானம் பண்ண முடியாது, நம்ம சண்டை வடா போடுவோம் அப்படின்னு யுத்தம் ஆரம்பிக்கிறான். யுத்த காலத்தில் போகிறவர்களுக்கு வீரஸ்வர்க்கம்னு கிடைக்கும். ஆனால் யுத்தம் பண்ணுற டயத்தில் இந்திரனை பார்த்து ஒரு 4 ஸ்லோகம் இங்கே சொல்கிறான். ஏன்னா இந்திரனை தான் ஹரேன்னு கூப்பிட்டான். அதோ ஹரேமே குருஜேன வஜ்ரான்னு இந்திரனுக்கும் ஹரின்னு பேர். இந்திரனை ஹரின்னு கூப்பிட்ட உடனே அந்த ஹரியுடைய ஞாபகம் வர ஒரு 4 ஸ்லோகத்தில் பகவானை பிரார்த்தனை பண்ணுறான். அகம் ஹரே தவ பாதைக மூலதாசானுதாசோ பவிதாஸ்மி பூயா மனஸ்மரேதாசு பதேர்குணாஸ்தே கிருணீதவா கர்ம கரோது காயः நநாகபிருஷ்டம் ந ச பாரமேஷ்ட்யம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்யம் ந யோகசித்தீரபுனர்பவம் வா சமஞ்சசத்வா விரகைய காங்க்ஷே அஜாதபக்ஷா இவ மாதரம் க்ஷகாः ஸ்தன்யம் யதா வத்சதராः க்ஷுதார்த்தாः பிரியம் பிரியேவ விஜுஷிதம் விஷண்ணா मनोगविन्दाक्षविदृक्षते त्वां ममोत्तमश्लोकजनेषु सख्यं संसारचक्रे भ्रमतस्वकर्मभिः उन्माययात्मात्मजदानगेहेषु आसक्तचित्तस्य ननाथ भूयात्.
அழகாக 4 ஸ்லோகம். பிரார்த்தனை ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், நல்ல பிரார்த்தனையாக இருக்கணும். இதை சொல்லலாம் எல்லாரும். இந்த 4 ஸ்லோகம் பக்தி சதுஸ்லோகி இல்லை பக்த சதுஸ்லோகின்னு சொல்லலாம். ஒன்று பகவானுடைய சதுஸ்லோகி, ஒன்று பக்தனுடைய சதுஸ்லோகி. 4 ஸ்லோகம். பகவானே, என்னுடைய அடியாருக்கு அடியாராக இருக்க ஆசைப்படுறேன். என்னுடைய மனசு, வாக்கு, காயம் எல்லாம் உனக்கே சமமாகட்டும். எனக்கு வேறு எந்த லௌகீக சௌக்கியமும் அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று கொடுக்குறதா இருந்தால் கூட நீயும் இருக்கணும். கிருஷ்ணா, நீ இல்லாமல் எனக்கு சமஞ்சதுவா விரகைய காங்ஷே, நீ இல்லாமல் எனக்கு வேறு எதுவும் அவசியம் இல்லை. எப்படி சிறகை இல்லாத பட்சி அம்மாவுக்காக கூட்டில் இருந்து கீன்னு கத்துமோ, கட்டி போட்ட கண்ணுக்குட்டி எப்படி பால் குடிக்கிறதுக்காக மேன்னு அதுக்கு அம்மாவை கூப்பிடுமோ, தூரதேச யாத்திரைக்கு போன தன்னுடைய பர்த்தாவை எதிர்பார்த்துட்டு ஒரு பதிவிரதை எப்படி இருப்பாளோ அது மாதிரி நான் காத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். ஒன்றுக்கு வித்தியாசமாக சொல்கிறான், பல விதமான அர்த்தங்கள். இப்படி இந்த விருத்ராசன் பல உதாரணங்களால் சொல்லி தன்னுடைய பக்தியை தெரிவிக்கிறான். அதில் 3வது தான் ரொம்ப விசேஷம். எப்படி சீதாதேவி அசோகவனத்தில் காத்துட்டு இருந்தாலோ, ராதாதேவி கிருஷ்ணனுக்காக பிருந்தாவனத்தில் காத்துட்டு இருந்தாலோ, அது மாதிரி நான் காத்துட்டு இருக்கேன் என்று ஒரு கோபி பாவத்தில் இவன் பேசுகிறான். பகவான் சொன்னான், என் தரிசனம்லாம் கிடைக்காதுன்றான். தரிசனம் இல்லாட்ட பரவாயில்ல, எனக்கு பாகவதாலையாக அனுப்பிச்சு வைக்கிறார். மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம் சம்சார சக்கரே பிரமதஸ்வகர்மபிஹி வன்மாயயாத்மாத்மஜதாரவேகேஷ்வாசத்வசித்தஸ்ய நநாச பூயாத். பகவான் சொன்னார், என் தரிசனமும் துர்லபம், என்னை விட துர்லபம் பாகவதாருடைய தரிசனம். அப்படின்னா எனக்கு துஷ்ட சங்கம் இல்லாமல் என்னை காப்பாற்று என்று பிரார்த்தனை பண்ணுறான். ருத்ராஜுடைய பிரார்த்தனையை கேட்டு இந்திரனே ஆச்சரியப்பட்டான். அஹோ தானவா சித்தோசின்னு கொண்டாடினான். மறுபடியும் யுத்தத்தை ஆரம்பிக்கிறார்கள். அந்த யுத்தத்தில் ருத்ராசுரன் இந்திரனையும் அவன் இருந்த யானையையும் ஆகிய இந்த வஜ்ராயத்தையும் சேர்த்து முழுகிட்டான். ருத்ராசுரன் வயத்தில் போன இந்திரன் சாகலையா, ஏண்டா நான் நாராயண கவசம் ஜபம் என்ன பலங்கிறான். வயத்தை கிழிச்சுட்டு வெளியில் வந்து ருத்ராசுரனை சங்காரம் பண்ணினான். அந்த ருத்ரனுடைய வதம் பண்ணுறத அந்த பாவம் வேறு வந்துருச்சு. அது உண்மகத்தி பாவம் திருப்பி, அதனால் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டா என்றெல்லாம் சொல்லி அதனுடைய அஸ்வமேத யாகம் பண்ணி இந்த பாவங்களை நீக்கின்றான் என்று சொல்கிறார். இந்த சரித்திரத்தை கேட்குறவாளுக்கும் பாவங்களும் நீங்கும், ருத்ராசனை போல பக்தியும் வருங்கிறார். பக்தியுட்சயம் பக்த ஜனானு வர்ணனம் மகேந்திர மோட்சம் விஜயம் மருத்துவதா. அதுவும் அமாவாசை, பௌர்ணமி இது மாதிரி டயத்தில் இந்த ருத்ராசுரத்தை கேட்கணும் என்று சொல்கிறார். பாகவத லட்சணம் சொல்லும்பொழுது பாகவதம் எதுதான் பாகவதம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ருத்ராசுர வதோபேதம், ருத்ராசுரனுடைய கதை எதில் இருக்கோ அதுதான் பாகவதம். ருத்ராசுரன் கதை எல்லா கதையிலும் எல்லா புராணத்துலையும் தான் இருக்கேன்னா அதிலெல்லாம் ருத்ராசுரன் ஒரு அசுரனாக தான் சொல்லியிருக்கே தவிர அவனை பரம பாகவதனாக சொல்லலை. பாகவதன் தான் அவனை பரம பாகவதனாக எடுத்து காட்டுறது. பகவானும் பக்தருடைய லிஸ்ட்டு சொல்லும்போது துவாஷ்ட காயாகவாதியா, ருத்ராசுரன் தான் முதல் பக்தன்னு பகவான் ஃபஸ்ட்டு நம்பரில் ருத்ராசுரனை போட்டு வச்சுருக்கார். அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய பக்தனாக இருக்கான்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு ருத்ராசுரனுக்கு எப்படி பக்தி வந்தது என்று கேட்க அவனுடைய அவனுடைய பூர்வ ஜென்ம கதையை சொல்கிறான். சித்திரகேதுங்கிற ராஜா குழந்தை இல்லாமல் கஷ்டப்படும்போது அங்கிரச அனுகிரகத்தினால் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த ராஜா குழந்தை பிறந்த ராணி கூட இருந்தான், பாக்கி ராணி கூட போகலை. அதனால் பாக்கி ராணிகள் குழந்தையை வதம் பண்ணினார்கள் விஷத்தை வச்சு. இப்போ எல்லாரும் அழும்பொழுது அங்கிரசனும் நாரதரும் வந்து அவனுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணி சங்கர்ஷ்ண மந்திரத்தை உபதேசம் பண்ணினார் நாரதர். அதை ஜபம் பண்ணி சங்கர்ஷ்ண பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் கொடுத்த விமானத்தில் ஏறிண்டு ஊராக பஜனை பண்ணிட்டே வரும்பொழுது கைலாசத்தில் பார்வதி பரமேஸ்வரனை பார்த்து பரிகாசம் பண்ணினான். என்னை எல்லாரும் ஸ்திரீலோன்னு சொல்கிறா, இந்த பரமேஸ்வரனே பார்வதியை மடியில் வச்சுருக்காரேன்னு பரிகாசம் பண்ண அவன் கூட இருந்த ஸ்திரீகள் சிரித்தார்கள். ஆனால் சிவன் ஒன்றும் சொல்லலை. பார்வதி சொன்னால், நீ எப்போ பரமேஸ்வரனை நிந்த பண்ணுறையோ நீ விஷ்ணு பக்தி பண்ணுறதுக்கே அருகதை இல்லைன்னு. ஏன்னா விஷ்ணு பக்தர்களில் முதல் லிஸ்ட்டில் யார் இருக்காருன்னா மனுநீ சூலபாணி. சூலபாணி தான் ராமராமா சுருண்டு இருக்கார். பாண்டுரங்கனே என்ன பண்ணுறான்னா தன்னாமத்தில் விட்டலான்னு சொல்கிற நாமதேவர் துக்காரெல்லாம்
தோல்லையும் கையிலையும் தூக்கிட்டு இருக்கானே தவிர தலைக்கு மேலே யாரை வச்சுருக்கானா? ராமநாமத்தை யார் சொல்கிறானோ அவர் தான் தலைக்கு மேலே வச்சுருக்கார். அதனால் பாண்டுரங்கன் தலையில் சிவன் இருப்பார். அந்த மனுனி சூலபாணின்னு பரமேஸ்வரனே ராமராமன் சொல்லிட்டு இருக்கார். அப்போ அந்த பரமேஸ்வரன் இந்த பண்ணக்கூடிய உனக்கு விஷ்ணு பக்தி பண்ணுறதுக்கு அருகதை இல்லை. நாயம் அருகதி வைகுண்ட பாத மூலோபசர்ப்பணம் சம்பாவிதம் அதிஸ்தப்தா. அதனால் நீ அசுரனாக போ இந்த சாபம் கொடுக்க நீ மன்னிப்பு கேட்டுட்டான். அசுரனா பிறந்தா என்ன, நான் எனக்கு பக்தி வேணும் என்று கேட்டுட்டான். அதனால தான் உத்தராசுரன் அசுரனாக இருந்தாலும் பக்தியோடு இருந்தான்னு பூர்வ ஜென்ம கதையை சொல்லி அப்புறம் மருத்துக்களுடைய கதையை சொல்கிறார். 49 காத்துகள் இருக்குது. அந்த காற்றுனால தான் அந்த உலகமே நடக்கிறது. நம்ம உடம்புலேயே 10 காற்று இருக்குது. அப்புறம் மேகத்தை உண்டாக்குறதுக்கு, மேகத்தை கலைக்கிறதுக்கு, இப்படி பலவிதமான காற்றுகளால் தான் அந்த உலகமே இருக்குது. காற்று இல்லைன்னா உலகம் நடக்குமோ? இல்லை. டன்னா லாரியில் சாமான் ஏற்றின்னு போகிறான்னா அந்த இரும்பு டயரில் ஒன்றும் இல்லை. அந்த இரும்புக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் டயர் ஒன்று போட்டு அதுக்கு மேலே காற்று அடிக்கிறாங்க. அந்த காற்று அடித்தா வண்டி சாமான் எடுத்துன்னு போகிறது. காற்றுக்கு எடுத்தா அப்புறம் வண்டி அங்கேயும் நின்றுடும். நம்ம உடம்பு இந்த வண்டி அப்படி தான். காற்று இருந்தால் ஓவர் காற்று அடிக்கக்கூடாது, ஓவர் கம்மியாக இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் மினிமமாக இருக்கணும். அதுக்காக தான் மூச்சு பயிற்சின்னு சொல்லித்தரான். இப்படி இந்த காற்றுகள் உண்டான கதையை சொல்கிறார். திதி என்பவள் இந்திரனை கொல்லணும்ங்கிறதுக்கு கஷ்யபத்தை விரதம் வாங்கிட்டால், பும்சவன விரதம் உபதேசம் வாங்கிட்டு அதை பண்ணினால், அதை தெரிஞ்சுட்டு இந்திரனே ஒரு பையன் மாதிரி ஹெல்ப் பண்ணினான். அந்த விரதத்தில் சந்தியா காலத்தில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இவன் சந்தியா காலத்தில் தூங்கி போயிட்டான். அதனால் அதை வியாஜமாக வச்சு வயத்தில் இருந்த குழந்தைய 7ஆக வதம் பண்ணான். 7 குழந்தைய அழ ஆரம்பிச்சிருத்து. மாறுத அழாதேன்னா அழாதேன்னு சொல்லி மறுபடியும் 1 7 ஆக்கினான். அப்போ 7 7 49 ஆச்சு. இந்திரனையும் சேர்த்து 50 குழந்தைகள் பிரத்யட்சமானார்கள். 50 குழந்தைகள் பிறக்க கேட்டால் நான் ஒரு குழந்தைக்கு தானே சங்கல்பம் பண்ணினேன். ஏக சங்கல்பித புத்திரா சப்தசப்தா பவந்தகம், எப்படி 49 ஆச்சு என்று கேட்க அதுக்கு இந்திரன் சொன்னான், நான் தான் இந்த குழந்தைகளை அழாதேன்னு 7 வெட்டி 1 7 வெட்டினேன். ஆனால் மகாபுருஷ பூஜாயாக சித்திகி காப்பி அவசரம். பகவானுடைய பூஜையினுடைய மகாத்மியம் இத்தனை துண்டா வெட்டியும் எல்லாம் குழைச்சிருக்கு பாருங்கோ என்று சொல்ல உடனே அந்த குழந்தைகளை நீயே வச்சுக்கோ கொடுத்துட்டான். மாறுதன்னு அழாதே அந்த மாறுதர்கள் மருத்துக்கள்னு அவருக்கு பேர் ஏற்பட்டது. இந்த சரித்திரத்தில் என்ன காட்டுறான்னா, அடுத்தவனுக்கு கஷ்டம் வரணும்னு நினைச்சிட்டு ஒருத்தன் கோவிலுக்கு போனால் கூட கொஞ்ச நாளில் அவனும் நல்லவனாக ஆயிடுவான். துஷ்டாசையேபி சுபதெய்வ பவன் நிச்சயவா என்று சொல்லி 6வது ஸ்கந்தத்தை முடித்தார்.